உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 11ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட 40 நாட்கள். இது எங்கிருந்து எங்கு பயிற்சி ஆகுதுன்னா, கும்பராசியிலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மேனத்துக்கு வந்து 40 நாள் இருக்க போறாங்க. அப்படி மேனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதைத்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் 12ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் தனுசு ராசிக்கு அவர் செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்படி அந்த செவ்வாய் பகவான் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா, மீன ராசியில குருவுடைய வீட்டுல. அப்ப அந்த 4ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா இல்ல கெட்டதை செய்வாரா அப்படின்னா, நல்லதைத்தான் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது 4ஆம் இடம் என்பது என்ன, அவங்களுடைய தாய் வழி. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா உடல்ல பிணிப்பிடைகள் சம்பந்தப்பட்டது, அதுபோக சொத்து, வீடு வாசல் பூமி இது சம்பந்தப்பட்டது. இந்த செவ்வாய் பகவான் குருடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய தாய்க்கு, தனுசு ராசியில பிறந்த உங்களுடைய தாய்க்கு இப்ப ஏதாவது உடலாதிபதி சரியில்லை அப்படின்னாலும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அந்த உடல் பாதிப்புகள் கண்டிப்பா கிளியர் ஆயிரும். இல்ல வந்து ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வைத்தியம் இந்த பீரியட்ல சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். இல்ல இந்த பீரியட்ல ஒரு நல்ல மருத்துவர், யாரோ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த மருத்துவர் நல்லா இருக்கிறாரு, இவர் போய் பாருங்க அப்படின்னு அப்படி போய் நீங்க பார்த்தாலும் அந்த பிணிப்பீடிகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக நீங்க வந்து இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக இப்போ வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி நீங்க எடுக்கலாம். இல்ல உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நாம் ஏதாவது வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக வாங்கலாம். அது போக ஒரு இடம், ஒரு பூமி, ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக இந்த சமயத்துல இந்த 40 நாள்ல வீடு கட்டுவதற்கு பாலக்கால் போடுவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த 40 நாள்ல வீடு கட்டிட்டு இருந்தால் புண்ணியாசனை செய்யறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அது போக ஏதாவது ரூபத்துல நீங்கள் குடியிருப்பதற்கு நல்ல வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. இது மாதிரியான ஒரு யோகம், ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. இது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ குரு பகவான் வீட்டில் தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதே குரு பகவான் வீடு தனுசு ராசி. அந்த தனுசு ராசியை குரு பகவான் மிதுனத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக அந்த தனுசு ராசியை பார்த்துட்டார். இதுதான் ஒரு அட்டகாசமான டைம். அப்ப அந்த குரு பகவான் குருடைய வீட்டையே பார்க்கும்போது, அந்த குருடைய வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். இதுல என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்துல 12 கட்டத்துல எங்கேயுமே ஒண்ணு சேரக்கூடாது. இப்ப செவ்வாயும் சனியும் ஒன்னா இருக்கிறாங்களா, அப்போ வந்து இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல குழப்பம், கெடுதல், பிரச்சனைகள், ஏதாவது சண்டை சச்சரவு, இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ரூபத்துல கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த குருவுடைய வீட்டை குருவே பார்த்ததுனால, அந்த குருவுடைய வீட்டுல இப்ப தனுசு ராசியை குரு பார்த்துட்டாரு, அந்த குருவுடைய வீடு மீனம், அந்த மீனத்துல சனியும் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக வராது. அது போக
நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். அதாவது 15/4/2026 இருந்து 22/4/2026 வரைக்கும் 8 நாட்கள். அந்த 8 நாட்கள்ல செவ்வாயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாங்க. இந்த 8 நாட்கள் இங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாலும் அளவா பேசிக்கோங்க. சொந்த பந்தத்துடைய வீட்டுக்கு போறது வர்றது இல்லை அவங்களுடைய சகவாசம் வச்சுக்கிறது அளவா இருங்க. ஒருத்தருக்கு ஜாமீன் போடணும்னு நினைச்சாலும் போடாதீங்க. சுபகாரியங்கள அந்த 8 நாட்கள்ல டேட் குறிக்க வேண்டாம். ஏதாவது சுபகாரியங்கள் செய்யோன்ட்டு இருந்தாலும் தள்ளி போடுங்க. இது மாதிரி செய்து கொள்வது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 8 நாட்களை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டுல உச்ச பலம் அடைகிறார். இது ஒண்ணு போதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு நேர்மையாக இருந்தும் நேர்மையாக உழைத்தும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல. நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாமி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சாமியை மட்டும்தான் கும்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க யார் வம்பு தும்புக்கும் போறதில்லை. இப்படி எல்லாமே இருந்து நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, குழப்பங்கள் வருது அப்படின்னு நினைச்சு வேதனையும் பட்டிருக்கிறீங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மைக்கு, நீங்க செஞ்ச கடந்த காலத்துல செஞ்ச புண்ணியத்துக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகத்தால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. அப்ப சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உச்சம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியம் என்ன அப்படின்னா புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம். தனுசு ராசியில பிறந்து யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த பீரியட்ல கருணிக்கும். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அது மாதிரியான வாய்ப்பு இப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது போக உங்க ராசியவே குரு பார்க்கறதுனாலையும் மறுமணம், ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஆயிப்போச்சு, அவங்க தனியா இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை இப்ப அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம வேற வாழ்க்கை அமைச்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நினைச்சால் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உடனே உங்களுக்கு வாழ்க்கை அமையும். அது போக தனுசு ராசியில பிறந்து கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு பார்த்த நம்ம காதலிச்சேன், அதுவும் சரியா வரல, பிரேக்கப் ஆயிருச்சு. வீட்டுல அம்மா சைடுல இல்ல அப்பா சைடுல பொண்ணு பார்த்தாங்க, அதுவுமே நிச்சயம் வரைக்கும் போச்சு, லாஸ்ட்ல தடங்கலாகி போச்சு. இது மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கையின் மூலியமாக நீங்க சந்தோஷப்படுவீர்கள். அந்த வாழ்க்கையின் மூலியமாக நல்ல புத்திர பாக்கியங்களும் கிடைத்து உங்க வாழ்க்கை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அந்த 8 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த குறையுமே இல்லை. அது போக பாத்தீங்கன்னா சனி பகவானும் தொழில்காரகன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலுமே எந்த கெடுதலுமே இல்லை. உங்க ராசியை குரு பார்க்கறதுனாலையும் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்க வீட்டில் இருக்கிறதுனாலையும் மேனத்துல எந்த கெடுதலுமே வராது, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.